So good evening students. Today we will see the current affairs analysis dated 19th August 2020. First news, PM CARES fund க்கு no audit பண்ண தேவையில்லை அப்படின்றது சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. Because it won't be considered as a public authority. So day by day அதோட definition is changing. So முதல்ல public authority இல்லைன்னாங்க, அதுக்கு பிறகு they told it won't be come under the RTI category இல்லைன்னாங்க, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. So it will like public authority அப்படின்ற கேட்டகரியில் கொண்டு வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா it will like disturb the secrets அப்படின்னாங்க. இப்போ என்ன சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காரு, இப்போ கவர்மெண்ட் எதுவும் சொல்லலை, சுப்ரீம் கோர்ட் have told it was registered under the registration act, that is like society trust. அது அதனால் RTI கேட்டகரியில் டிஸ்க்ளோஸ் பண்ணணுன்ற தேவை கிடையாது. ப்ளஸ் சிஏஜி வந்து ஆடிட் பண்ண வேண்டிய தேவை இல்லை அப்படின்றாங்க. சிஏஜி அப்போ இவ்வளவு ஒரு லைக் பப்ளிக்காக கலெக்ட் பண்ணப்பட்ட ஃபண்டை ஏன் இவ்வளோ மறைக்கிறாங்க அப்படின்றது தெரில. ஸோ டிரான்ஸ்பரன்சி கவர்னன்ஸை பற்றியெல்லாம் நம்ம கவர்னன்ஸ் லைக் கவர்மெண்ட் வந்து மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஸோ இட்ஸ் அ நேச்சர் ஆஃப் எவ்ரி பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஸோ எனிவே ஸோ கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ யூ ஹாவ் டு ரெஸ்பெக்ட் இட். சரியா? ஸோ கீ பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, நோ ஆடிட் like by CAG because it won't come under NDRF Act கீழே வராது. இப்போ NDRF Act இப்போ பெட்டிஷன் என்ன அப்படின்னா CAG வந்து ஆடிட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. RTI மூலமாக அவங்க ஃபண்டை வந்து என்னென்ன ஃபண்ட் கலெக்ட் பண்ணப்பட்டாங்கன்றதை வெளியிடணுன்றது. மூணாவது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா CAG இந்த பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்டில் வரக்கூடிய ஃபண்டை எல்லாமே NDRFக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்ற இந்த மூணு விஷயத்தையுமே சுப்ரீம் கோர்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. பிகாஸ் ஆஃப் இட் இஸ் நாட் அண்டர் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இட்ஸ் அ ட்ரஸ்ட் அப்படின்ற பேரில் கலெக்ட் பண்ணப்பட்ட. எனிவே இட் இஸ் கலெக்டட் ஃபார் பீப்புள் இல்லையா? ஸோ இட் ஹாவ் டு பி. ஸோ ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லியிருக்காங்க, இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர் மூலமாக அதை ஆடிட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ பிஎம் கேர்ஸ் ஃபண்டை பொறுத்தவரையும் நோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட்ஸ் பிஎம் கேர்லேருந்து NDRFக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது அப்படின்ட்டு இருக்காங்க. பிகாஸ் இட் வாஸ் ரெஜிஸ்டர்ட் அண்டர் தி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1908. ஸோ இட் வில் ஆக்ட் அஸ் அ ட்ரஸ்ட். அதுவும் இல்லாமல் இதுக்கு பட்ஜெட் கவர்மெண்ட்லேருந்து எந்த சப்போர்ட்டுமே கிடையாது, பட்ஜெட் சப்போர்ட்டும். ஸோ லைக் கவர்மெண்ட்லேருந்து எந்த பணமும் அதுக்காக கலெக்ட் பண்ணப்படுறதில்ல. தட்ஸ் த ரீசன் இட் ஓன்ட் பி சார்ஜ், இல்லைனா ஆடிட் பண்ண தேவையில்லை அப்படின்றது. தென் செக்ஷன் 48ல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா NDRFோட ஃபண்ட் வந்து CAGயால் ஆடிட் பண்ணப்படுகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, லைக் ஸ்டேட்லேருந்தும் சென்ட்ரல்லேருந்தும் ஃபண்ட் வந்து அதுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட்ஜெட்ரி அலோகேஷன் இஸ் தேர். தட்ஸ் த ரீசன் இட் வாஸ் மானிட்டர்ட். இப்போது செக்ஷன் 46 சப்கிளாஸ் 1 சப்கிளாஸ் பியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டில் முன்னாடி இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஃபண்ட் பண்ண முடியாது, இப்போ இண்டிவிஜுவல்ஸும் ஃபண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிஎம் கேர்ஸ் ஃபண்டுக்கு நீங்கள் ஃபண்ட் பண்ணணும்னா ஃபண்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா இது கூட நீங்கள் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் வேர் டிஸ்கஸ்ட் இன் தி சுப்ரீம் கோர்ட். பிஎம் கேர்ஸ் ஃபண்டை பற்றி பீப்புள் நோ தட். அண்ட் தென் NDRF பற்றி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ 2005 இட் வாஸ் கிரியேட்டட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அடிப்படையில். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் ஷுட் பி தேர். ஸோ ரீசெண்டாக பிரைம் மினிஸ்டரோட 10 பாயிண்ட் அஜெண்டாவை நான் டிஸ்கஸ் பண்ணேன். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கணும், ரெசிலியன்ஸ் மெக்கானிசம்ஸ் அண்ட் ஆன்டிசிபேஷன் ஆஃப் லைக் ரிஸ்க்கை வந்து ஆன்டிசிபேட் பண்ணுறது, பீப்புளை வந்து அதுக்கேற்ற மாதிரி சஸ்டைனபிள் ஆர்கிடெக்சரை உருவாக்குறது. சரியா? அதன் மூலமாக நம்ம டிசாஸ்டரை தடுக்க முடியும் அப்படின்றது தான் பிரைம் மினிஸ்டரோட 10 பாயிண்ட்ஸ் அஜெண்டாவில் இருந்துச்சு. அண்ட் அப்புறம் ஹியாகோ லைக் ஃப்ரேம் ஒர்க்கை பற்றி நான் சொல்லியிருந்தேன், ஷெண்டாய் ஃப்ரேம் ஒர்க்கை பற்றி சொல்லியிருந்தேன் 2 weeks பேக். ஸோ பீப்புள் கேன், இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ அண்ட் வாட்ச் இட். தென் செகண்ட் நியூஸ் வந்து டிஜிட்டல் புஷ் ஃபார் ஹெல்த் கேர். இதுவும் நம்ம ரீசெண்டாக டிஸ்கஸ் பண்ணது தான். நேஷ்னல் ஹெல்த் ஸ்டாக் ஆல் ஓவர் இந்தியன்ஸுக்கும் சொல்லிவிட்டு ஒரு ப்ரொஃபைல் உருவாக்க போகிறாங்க. ஸோ எல்லா ஹெல்த் டீட்டெயில்ஸும் அங்கே இருக்கும். இப்போ யூ ஆர் கோயிங் ஃபார் அன் ஹாஸ்பிட்டல், யுவர் டீட்டெயில்ஸ் வில் பி ரெஜிஸ்டர்ட் அண்ட் யுவர் ஐடிக்கு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. ஆதார் கார்டுக்கு நம்பர் இருக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட் லைக் ஹெல்த் நம்பர் ஒன்று கொடுத்துருவோம். ஐடி வில் பி ப்ரொவைடட். ஸோ எங்கே வேணால் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். இது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இட் வில் ரெடியூஸ் தி பேஷண்ட்ஸ் லைக் இல்லைனா லைக் பீப்புளோட பேர்டன்ஸை வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண. எக்ஸ்ரேஸ் வந்து திருப்பி எடுக்கிறது, டாக்டர்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அது எல்லாமே நீங்கள் ஃபைல் எல்லாத்தையும் தூக்கிட்டு போகணும் இல்லையா, இன்னொரு ஹாஸ்பிட்டல் போகும், அது எல்லாமே குறைக்கும். சப்போஸ் நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இன்னொரு ஹாஸ்பிட்டல் போய் அதை டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த டாக்டர்ஸுக்கு அந்த விஷயம் தெரியாது. இப்போ இந்த ஹெல்த் ஸ்டாக் வரனால இட்ஸ் அ பெனிஃபிட் தீஸ் திங்ஸ். அதனால் தென் நேஷ்னல் ஹெல்த் ஸ்டாக் அப்படின்னா இந்த 5 காம்பனன்ட்ஸ் இந்த நேஷ்னல் ஹெல்த் ஸ்டாக், இதுதான் UPSC கொஸ்டின்ஸ் கேட்பாங்க.
எலக்ட்ரானிக் நேஷ்னல் ஹெல்த் ரெஜிஸ்ட்ரி. ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே இப்போ ரெஜிஸ்டர் ஆகும். டாக்டர்ஸோட டீட்டெயில்ஸ், கிளினிக்கு, கிளினிக், ஹாஸ்பிட்டல்ஸ், கன்சல்டேஷன், அதான் டெலிமெடிசன். சரியா? அப்புறம் லைக் மெடிசின்ஸ் வந்து லைக் ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணுறது. த கவரேஜ் அண்ட் கிளைம்ஸ் ஆஃப் த கிளைம்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் எக்ஸ்பான்ஷன் லைக் ஸ்கீம்ஸ், ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீமை பற்றி நம்ம ஸ்டேட்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அது ப்ராப்பராக சிட்டிசன்ஸுக்கு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணோம். ஃபெடரேட்டட் பர்சனல் ஹெல்த் ரெக்கார்ட்ஸ், அதான் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நீங்கள் கன்னியாகுமரியில் இருக்கிறீங்க, you are getting treatment here, you are shifted to Chennai or some other capitals, then அங்கேயும் இங்கே என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்றது, என்னென்ன ஹெல்த் ரெக்கார்டு இருக்குது அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்க முடியும். நேஷ்னல் ஹெல்த் அனாலிட்டிக்ஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ இதன் மூலமாக பாலிசி மேக்கிங் ஹெல்ப் பண்ணோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்வளோ சிட்டிசன்ஸ் வந்து இந்த மாதிரி டயபெட்டிஸில் இருக்காங்க, எவ்வளோ சிட்டிசன்ஸ் கேன்சர் பேஷண்ட்ஸாக இருக்காங்க, ஒரு ப்ராப்பரான டேட்டாஸ் வந்து கவர்மெண்ட் கிட்டே இருக்கும். ரதர் தேன் கோயிங் ஃபார் லைக் கலெக்டிங் சாம்பிள்ஸ் எக்ஸெட்ரா, இல்லைனா சர்வே எடுக்கிறது மூலமாக இல்லை. இந்த ப்ராப்பராக இந்த டீட்டெயில்ஸ் இருக்கிறனால கவர்மெண்ட் வந்து பாலிசி மேக் பண்ண முடியும். எந்த மாதிரியான மெடிசின்ஸ் மக்களுக்கு அதிகமாக தேவை இருக்குது, எவ்வளோ கன்சம்ஷன் நடக்குது, அதன் மூலமாக கம்மியான ஜெனரிக் மெடிசின்ஸை வந்து பீப்புளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். டிபிக்கு நம்ம பாலிசி வச்சுருக்க மாதிரி, மலேரியா கண்ட்ரோலுக்கு பாலிசி வச்சுருக்க மாதிரி. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் நம்ம டயபெட்டிஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, கேன்சரை கண்ட்ரோல் பண்ணுறது, வி கேன் டேக் மெஷர்ஸ். ஸோ அதான் இந்த அனாலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும். தென் ஹவ் இட் வில் ஒர்க் அப்படின்றத இங்கே போட்டிருக்கேன். ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ், லைக் கம்யூனிகபிள் டிசீஸ் கேட்டகரி, தென் ஆர்எஸ்எஸ்எம் போர்ட்டல் அப்ளிகேஷன், ஸோ எக்ஸிஸ்டிங் ஸ்டேட் இன்சூரன்ஸ் சிஸ்டம்ஸ் எல்லாமே இருக்கும். ஹெல்த் வெல்னஸ் கிளினிக்ஸை பற்றியான டீட்டெயில்ஸ் இருக்கும், எல்லாமே இங்கே அவைலபிள். நேஷ்னல் ஹெல்த் ரெஜிஸ்டர்ஸை பொறுத்தவரையும் ப்ரொவைடர்ஸ் யார் யார் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ், ஸ்கேன் சென்டர் வச்சுருக்கவங்களோட டீட்டெயில்ஸ், எக்ஸ்ரே சென்டர் வச்சுருக்கவங்களோட டீட்டெயில்ஸ், டாக்டர்ஸ், பெனிஃபிஷரிஸ், ஹெல்த் ஐடி எல்லாமே இங்கே இருக்கும். சரியா? வித்தின் ஒன் சிங்கிள் லைக் பிளாட்ஃபார்மில் இதெல்லாமே ப்ரொவைட் பண்ணுறதுனால இட் வில் பெனிஃபிட் தி சிட்டிசன்ஸ் அஸ் வெல் அஸ் தி கவர்மெண்ட். அப்புறம் நேஷ்னல் டிஜிட்டல் ஹெல்த் ப்ளூ பிரிண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த கிளாஸஸ் நடத்தியிருக்கேன். யூஹெச்ஐடி அப்படின்ற யூனிக் ஹெல்த் ஐடி ஒன்று ப்ரொவைட் பண்ணுவாங்க. 5 லேயர்ட் ஸ்ட்ரக்சரல் ஆர்கிடெக்சரல் இன்ஸ்டிடியூஷனல் பிளாக்ஸ், தட் இஸ் முதல்ல வந்து யூனிக் ஹெல்த் ஐடி ஒன்று ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்புறம் ப்ரைவசி கன்சர்ன் அண்ட் கண்ட்ரோல், இப்போ பேஷண்ட்ஸ் கிட்ட கேட்பாங்க வெதர் இட் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர் டு அதர் பீப்புள், அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்தாலும் சரி அதை வந்து கேட்பாங்க. தென் நேஷ்னல் போர்ட்டபிலிட்டி, நீங்கள் இங்கேருந்து வெளியூருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா போர்ட்டபிலிட்டிக்கு நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ மட்டும்தான் அது ஷேர் பண்ணப்படும். சரியா? சும்மா ஷேர் பண்ண மாட்டாங்க. தென் எலக்ட்ரானிக் ஹெல்த் ரெக்கார்ட்ஸ், உங்களோட மொத்த டீட்டெயில்ஸ் அங்கே இருக்கும். அப்ராப்ரியேட் பிரின்சிபிள்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ், ஹெல்த் அனாலிட்டிக்ஸ், அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வில் பி யூஸ்ட். உங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் தேவை அப்படின்றது உங்களோட உங்களை பற்றியான அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு, உங்களுக்கு லைக் டேப்லெட்ஸ், உங்களுக்கு என்னென்ன மாதிரி மெடிசின்ஸ் கொடுக்குறது அப்படின்றது அனாலிட்டிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வில் பி யூஸ். ஸோ மொத்தத்தில் ரோபோட்டிக் கண்ட்ரோல், தட்ஸ் ஆல். சரியா? தென் கீ கோல்ஸ் இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு எக்ஸ்பிளைன். சேலஞ்சஸ் உங்களுக்கு தெரியும், ப்ரைவசி இஷ்யூ இஸ் அ மெயின் சேலஞ்சஸ். நம்மகிட்ட அவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது டேட்டா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு. இன்றைக்கி தான் ஸ்மார்ட் கிளாஸ், ஆன்லைன் கிளாஸ் ஸ்கீம்ஸுக்கெல்லாம் வந்திருக்கும். ஸோ வி ஆர் வெரி ஸ்லோ. ஸோ COVID-19 தான் நமக்கு அதுக்கான பிளாட்ஃபார்மை உருவாக்கியிருக்கு. தென் தேர்ட் வந்து ரிசர்வேஷன்ஸ் பேஸ்ட் ஆன் பிளேஸ் ஆஃப் பர்த். இப்போ நிறைய ஸ்டேட்ஸில் ஜாப் லாஸ் அதிகமாகுது, லைக் மகாராஷ்டிரா, லைக் மத்திய பிரதேஷ் போன்ற ஸ்டேட்ஸில். இப்போது ஸோ மெனி பீப்புள் மைக்ரேட்டட் டு தேர் ரூரல் ஏரியாஸ். ஸோ அவங்களுக்கான ஜாப்ஸை வந்து உறுதிப்படுத்துறதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ரிசர்வேஷன் பேஸ்ட் ஆன் தி பிளேஸ் ஆஃப் பர்த் கேட்டகரியில் ரிசர்வேஷன் ப்ரொவைட் பண்ணுறது கவர்மெண்ட் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் பர்த் கேட்டகரியில் ரிசர்வேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் எகெயின்ஸ்ட் ஆர்குமெண்ட்ஸ் எகெயின்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரீசன் இஸ் ரிசர்வேஷன் கொடுக்குறது ஆர்டிகிள் 16 அடிப்படையில் எவ்ரி பர்சன் who are in like deprived classes. ஸோ அந்த பீப்புளுக்கு நம்ம ஈக்குவாலிட்டி கேட்டகரியில் கவர்மெண்ட் ஜாப்ஸில் அவங்களுக்கு வந்து லைக் எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது அப்படின்ற டிப்ரிவ்டு கிளாஸ் பீப்புளுக்கு மட்டும் டிஸ்கிரிமினேஷன் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். விச் மீன்ஸ் 16 சப்கிளாஸ் 3 அடிப்படையில் டு ப்ரொடெக்ட் தோஸ் பீப்புள் வி ஆர் ப்ரொவைடிங் ரிசர்வேஷன்ஸ் அண்ட் ஆல். 16 வந்து ஈக்குவாலிட்டி லைக் ஆர்டிகிள் உங்களுக்கு தெரியும்ல 16ல் ரைட் டு ஈக்குவாலிட்டி கேட்டகரியில் வரக்கூடிய செகண்ட் ஆர்டிகிள் 16 த கான்ஸ்டியூஷன் ரெஃபர்ஸ் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ். தென் ஆர்டிகிள் 16 சப்கிளாஸ் 1 என்ன சொல்லுது அப்படின்னா
like provides for equality of opportunity for all citizens in matters relating to employment or appointment to any office under the state. Article 16 subclass 2 discrimination பண்ணக்கூடாது in the grounds of religion, only of religion, race, caste, sex, descent, place of birth, residence or any of them. அப்புறம் reservation on the basis of domicile and residence would mean discrimination as even as minimal departure creates irrational class depriving meritorious candidates of his fundamental rights. இப்போது மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ்லாம் இந்த மாதிரி சன் ஆஃப் சாயில் தியரி அவங்க ஊரில் இப்போ அமெரிக்காவில் கூட பண்ணுறாங்கல்ல, மற்றவங்களுக்கு ஜாப் கொடுக்கக்கூடாது. அதர் கண்ட்ரி நம்ம கண்ட்ரிக்குள்ளாடி இந்த பிரிவினைகள் இருக்கும்போது இட் வில் லைக் டிப்ரிவ் தி புவர் பீப்புள், டிஸ்கிரிமினேஷன் ஆகும். நிறைய ஜாப் கிடைக்கிறதுக்கு டிஸ்கிரிமினேட் பண்ணோம் அப்படின்றது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரெசிடென்ஸ் கேட்டகரியில் போனால் மட்டும்தான் டிஸ்கிரிமினேஷன், பிளேஸ் ஆஃப் பர்த் கேட்டகரியில் போயாச்சுன்னா டிஸ்கிரிமினேஷன் இல்லை அப்படின்றதுனால தான் இந்த கேட்டகரி நாட் பிளேஸ் ஆஃப் பர்த் அப்படின்றத சொல்லியிருக்காங்க at 16 subclass 3 அடிப்படையில். பட் இட் வாஸ் தேர். புரிஞ்சுதா? Then parliament and not the legislature of the state can prescribe residence within the state union territory as a condition for certain employees. இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பெங்கால் மகாராஷ்டிரா போன்ற ஸ்டேட்ஸில் எல்லாம் ஒரு லாங்குவேஜை மட்டும் ஒரு க்ரைட்டீரியா, லாங்குவேஜ் கேன் பி அ க்ரைட்டீரியா பீப்புள் நோ. சர்டன் ஜாப்ஸில் certain jobs can be reserved for the own community people. இப்போ ஹிந்து பீப்புள் வந்து அறநிலையத்துறை இப்படிப்பட்ட லைக் ஒர்க்கில் எல்லாமே வந்து ஹிந்துஸை தான் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. ஸோ அங்கே டிஸ்கிரிமினேஷன் கேன் பி மேட், யூ பீப்புள் நோ எக்ஸப்ஷன்ஸ் கேட்டகரியில். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் பெங்காலெல்லாம் போனீங்க அப்படின்னா பெங்காலி லாங்குவேஜ், இப்போ தமிழ்நாட்டிலே லாங்குவேஜ் கேன் பி அ க்ரைட்டீரியா ஃபார் சம் ஜாப்ஸ். இட் கேன் பி மேட். ரெசிடென்ஸ் கேன் பி அ க்ரைட்டீரியா ஃபார் சம் ஜாப்ஸ். ஸோ அப்படின்ற கேட்டகரியில் வரும்போது தே ஆர் கோயிங் ஃபார் எக்ஸப்ஷன் கேட்டகரியில் வயலேஷன் பண்ணுறாங்க. அதன் அடிப்படையில் தான் இது பண்ணப்பட்டிருக்கு. பட் ஐ ஹோப் ஸோ இட் வில் பி லைக் கான்ஸ்டியூஷனல் வேலிட் கிடையாது. ஸோ இது ஸ்ட்ரக் டவுன் பண்ணப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ஆக்ட். டிஸ்டிங்ஷன் பிட்வீன் டொமிசைல் ஸ்டேட்டஸ் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த். பிளேஸ் ஆஃப் பர்த் கேட்டகரி அப்படின்னா அங்கேயே பிறந்து வளர்றது. இப்போ தமிழன் அப்படி தமிழ்நாடுல பிறகுறீங்கன்னா தமிழ்நாடு, தமிழியன் பீப்புள். அண்ட் தென் கர்நாடகானா கர்நாடகா, ஆல் ஓவர் இந்தியா மீன்ஸ் இந்தியன், தட்ஸ் ஆல். அது அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி பிளேஸ் ஆஃப் பர்த் அப்படின்ற கேட்டகரியில் யூ வில் கெட் சம் லைக் ரெசிடென்ஸ் கேட்டகரி. டொமைசைல் அப்படின்றது நீங்கள் ஒரு இடத்துல மைக்ரேட் ஆகியோ இல்லை பெர்மனெண்ட்டாக ஒரு இடத்துல நீங்கள் செட்டில் ஆகிருக்கிறீங்க. அது நீங்கள் பிறந்த இடத்துல இருக்கலாம், இல்லை மற்ற இடத்துல போய் நீங்கள் செட்டில் ஆகிறதாக, அது டொமைசைல் கேட்டகரியில் வரும். சரியா? தென் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் முன்னாடி என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ற யூ கேன் ஸ்டடி பை யுவர் ஓன். தென் ஃபோர்த் நியூஸ், சொதேசி மைக்ரோ ப்ராசஸர் சேலஞ்ச். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி கிரியேட்டட் 2 மைக்ரோ ப்ராசஸர்ஸ், சக்தி அப்புறம் வேகா அப்படின்னு நினைக்கிறேன். யா, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மைடி ஹேஸ் அனௌன்ஸ் ஸ்வதேசி மைக்ரோ ப்ராசஸ் சேலஞ்ச் ஆத்ம நிர்பார் அபியான் ப்ராஜெக்டில் அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2020-21 எல்லாம் வில் ரீச் தி லைக் ஃபைனல் அப்படின்றத விட ரொம்ப அதிகமான ப்ரொடக்ஷன்ஸ் இந்தியாவில் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சக்தி 32 பிட்டு, வேகான்றது 64 பிட். அப்புறம் ஓப்பன் சோர்ஸ் ஆர்கிடெக்சர், இது மூணுமே உருவாக்கியிருக்காங்க சிடாக் அப்படின்ற நிறுவனம் வித் ஐஐடி கூட சேர்ந்து, ஐஐடி ஆஃப் மெட்ராஸ், அப்புறம் இன்னொன்று வரும் மும்பை ஆர் சம். அப்புறம் இதுக்கு டைம் எடுத்துக்கிட்டது பிகாஸ் லைக் இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம ஹோம் க்ரௌண்டில் வி ஆர் யூஸிங் லாட் ஆஃப் திங்ஸ். இப்போ மிலிட்ரி பர்பஸ்க்கு நம்ம நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் என்னென்னா சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு நம்ம இன்றைக்கி டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ப்ராசஸர்ஸில் நிறைய ப்ரைவசி கன்சர்ன்ஸும் இருக்குது. காரணம் என்னென்னா, இன்னொரு நாட்டிலேருந்து வரக்கூடிய ப்ராசஸர் மிலிட்ரி நம்ம செக்யூரிட்டி ரிலேட்டடான எக்யூப்மெண்ட்ஸில் யூஸ் பண்ணும்போது வேவ் பார்க்குறதுக்கு ஸ்பை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அது இங்கே தடுக்கப்படுறது நம்ம இண்டிஜினியஸ்லி மேடாக இருக்கும்போது. அதனால தான் சுதேசி ப்ராசஸர் அப்படின்ற பேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்தியாவில் லைக் எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸுக்கு இது 2021 எல்லாம் இதுக்கான ப்ரொடக்ஷன் அதிகமாகி 2022 இதோட ஃபைனல் ஸ்டேஜ்னா கிளைமேக்ஸ் ஸ்டேஜ். யூ பீப்புள் நோ த கிளைமேக்ஸ் ஸ்டேஜ். ப்ரொடக்ஷன் வில் இன்க்ரீஸ். அது வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணப்படுறதுக்கு நம்ம இந்தியாவில் ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய அத்தனை எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸ்லையும் இது முழுசாக யூஸ் பண்ணப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸ்பேஸ், டிஃபென்ஸ், நியூக்ளியர் எனர்ஜி. ஸோ அதுக்கான காரணங்கள் தான். அண்ட் தென் எக்ஸ்டர்னல் வெண்டர்ஸோட டிமாண்ட் அதிகமாக இருக்கிற இம்போர்ட் கம்மியாகும். ஸோ தட்ஸ் ஆல். 2017 289 crore வந்து இதுக்காக அலோகேட் பண்ணப்பட்டு இட்ஸ் ஹேப்பனிங். ஐஐடி மெட்ராஸ், அப்புறம் ஐஐடி பாம்பே, சிடாக் இவங்க சேர்ந்து தான் இதை பண்ணுறாங்க. ஐசின்றது தெரியும் இல்லையா? ஸோ மைக்ரோ ப்ராசஸர்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் டிரான்ஸ்மிட்டர்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ நோ நீட் டு எக்ஸ்பிளைன் மோர். ஏன்னா யூபிஎஸ்சி வில் நாட் ஆஸ்க்.
பட் எலக்ட்ரானிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு இது புரியும். சரியா? இன்டெகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் ஆர் யூஸ்ட், தட்ஸ் ஆல். ஃபீச்சர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் பெனிஃபிட் ஃபார் இந்தியா. ஸோ இண்டிஜினியஸ்லி ஆத்ம நிர்பார் அபியான் மூலமாக நம்ம ஃப்யூச்சரில் நம்ம இந்தியாவில் எல்லா மொபைல் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், லைக் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் என்ன எல்லாமே மேட் இன் சைனா அப்படின்ற கான்செப்ட் மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமாக வி கேன் கோ ஹெட். அதான் இது சொல்லுது. அப்புறம் 5th டேட்டா வந்து ஜாப் லாஸை பற்றி சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கானமி அவங்க ரிலீஸ் பண்ண டேட்டா கோவிட்-19 பீரியடில் ஏப்ரல் டு ஜூலை கிட்டத்தட்ட 18 மில்லியன் பக்கத்தில் தெர் இஸ் அ ஜாப் லாஸ். 17.7 மில்லியன் பீப்புள் வந்து சேலரிட் பீப்புள், மற்றவங்க எல்லாம் டெய்லி வேஜஸ் பீப்புள். சேலரிடுன்றது 17.7 லைக் மில்லியன், 1 மில்லியன் எவ்வளோன்னு தெரியும் இல்லையா, 10 lakh பீப்புள். So 17.7 million அப்படின்றது you have to calculate it because like the condition is very tough for the industries to run. அதே மாதிரி நீங்கள் டெய்லி வேஜஸ் பீப்புளும் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்ஃபார்மல் செக்டார்ஸ் ஜாப் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அங்கேயே நிறைய ஜாப் லாஸ் இருக்குது. ஜாப் லாஸ் அதிகமாக இருக்குது, ஆனால் ஜாப் டிமாண்ட் அதிகமாக இருக்குது. அதுக்கான ரீசனும் உங்களுக்கு தெரியும். ஸோ பிகாஸ் ஸ்விக்கி, சொமேட்டோ இப்படிப்பட்ட நிறுவனங்களில் ஒர்க் பண்ணவங்க எல்லாமே இப்போ ஜாப் லாஸில் இருக்காங்க. ஓலா, கேப் டிரைவர்ஸ் இவங்க எல்லாமே அதிகமாக பஸ் செக்டாரில், டிரைவிங் செக்டாரில் இருந்த மேக்ஸிமம் பீப்புள் ஆர் ஜாப்லெஸ் நவ். ப்ரைவேட் செக்டார், கவர்மெண்ட் செக்டார் நோ ப்ராப்ளம், தே ஆர் கெட்டிங் சேலரி. பட் ப்ரைவேட் செக்டாரை நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். ப்ரைவேட் செக்டார், ஸோ மோஸ்ட் பீப்புள் ஆர் அஃபெக்டட். இன்ஃபார்மல் அண்ட் நான் சேலரிட் செக்டார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஜாப் அதிகமாக இருக்குது, ஆனால் ஏப்ரல் ஜூலை டைமில் அங்கேயும் ஜாப் லாஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லப்படுது. அங்கே டிமாண்ட் அதிகமாக இருக்குது, ஜாப் கொடுக்கறது அதிகமாக இருக்குது. இன்ஃபார்மல் செக்டார்ஸ் மீன் ஸ்டோர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, லைக் ஜெராக்ஸ் ஷாப்ஸ் எக்ஸெட்ரா, இதெல்லாமே வரும் இன்ஃபார்மல் செக்டார் கேட்டகரியில். எம்ப்ளாய்மெண்ட் அக்கௌண்டட் 32% ஆஃப் டோட்டல் எம்ப்ளாய்மெண்ட், பட் இட் சஃபர்ட் 75% ஹிட். இப்போ இந்த ஹேக்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, ஊராக எடுத்துகிட்டு போயிட்டு வியாபாரம் பண்ணுறவங்க, அவங்க எல்லாமே இன்ஃபார்மல் செக்டர்ஸ், அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த டைம் பீரியடில். ஃபார்ம் ஜாப்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே கொஞ்சம் இன்க்ரீஸ் இருக்குது, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஜாப்ஸ். ஸோ எவ்ரி ஒன் இஸ் ரிட்டர்னிங் பேக் டு ஃபார்ம்ஸ். சரியா? ஸோ கிட்டத்தட்ட 14.9 மில்லியன் ஜாப்ஸ் இது புதுசாக க்ரியேட் ஆனதில் மொத்தமாக அக்ரிகல்ச்சரல் ஜாப்ஸ், ஃபார்ம் செக்டார் ஜாப்ஸ் வந்து நார்மலாக இருக்கிறது மாதிரி 14.9 மில்லியன் ஜாப்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஏப்ரல் டு ஜூலை டைம் பீரியடில். ஸோ தட்ஸ் ஆல். அக்ரிகல்ச்சர் கேட்டகரியில் 42.39% ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸ் இன் இந்தியா வாஸ் எம்ப்ளாய்டு இன் அக்ரிகல்ச்சர் 2009 ரிப்போர்ட் அடிப்படையில். தென் 6th நியூஸ், இன்விசிபிள் ஷீல்ட் அகெயின்ஸ்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்டர்ஃபியரன்ஸ். எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்டர்ஃபியரன்ஸ்ன்றது இப்போ ஒரு ஒயரை எடுத்துக்கோங்க, அந்த ஒயரில் நீங்கள் எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணும்போது எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் வில் பி கிரியேட்டட். ஸோ இட் வில் ஆக்ட் அஸ் அ ரெசிஸ்டன்ஸ் டு. நீங்கள் லைக் ஒரு ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கோங்க, ஒரு டிவி எடுத்துக்கோங்க, அதில் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கும், காயில்ஸ் இருக்கும், அதில் சர்க்யூட்ஸில் கரண்ட் பாஸ் ஆகும்போது எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு வில் கிரியேட்டட். இப்போது நீங்கள் ஒரு சிஸ்டம் பக்கத்தில் இல்லைனா மொபைல் பக்கத்தில் இன்னொரு பார்ட்ஸை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், அந்த மொபைலோட ஃபங்க்ஷன் அது வந்து ஹேம்பர் பண்ணும். ஹேம்பர் மீன்ஸ் இட் வில் ஸ்டாப். அது எப்படின்றது உங்களால் லைக் பீப்புள் நோ தட் ரைட். மொபைல்ஸ் யூஸ் பண்ணும்போது யூ வில் ஃபீல் ஹீட். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா உங்களோட ரேடியேஷன்ஸ், டவர்ஸ்லேருந்து வரக்கூடிய சிக்னல்ஸ் அண்ட் தட் ரேடியேஷன் இஸ் கிரியேட்டட், ஃபங்க்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால. அதே மாதிரி நீங்கள் டிவி யூஸ் பண்ணுறீங்க இல்லைனா லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, யூ வில் ஃபீல் த ஹீட் ரேடியேஷன்ஸ்னால. ஸோ அதே மாதிரி பக்கத்தில் நீங்கள் வைக்கக்கூடிய பொருட்கள், இப்போ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பக்கத்தில் ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்ஸ் மூலமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருளோட வேகத்தை, எஃபிஷியன்சி அதால் குறைக்க முடியுமா? அது உங்களால் கண்ணில் எல்லாம் பார்க்க முடியாது, பிகாஸ் இட் இஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு. அந்த இன்டர்ஃபியரன்ஸ்லேருந்து பாதுகாக்கிறதுக்காக தே கிரியேட்டட் அ மெட்டீரியல் தட் இஸ் இன்விசிபிள் ஷீல்டு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. பிளாஸ்டிக்ஸ் லைக் நம்ம பிளாஸ்டிக்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் மூலமாக, தட் இஸ் பாலி எத்தலின் தெராப்பத்லேட் அப்படின்ற அந்த மெட்டல் மூலமாக காப்பர் மெட்டல் மெஷ் கலந்து உருவாக்கியிருக்காங்க. அதன் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கேட்ஜெட்ஸ் வில் பி கவர்டு, அதுவும் வெளியில் தெரியாது. அது கவர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு பொருளிலிருந்து வரக்கூடிய எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அந்த பொருளை உள்ள அலோவ் பண்ணாது. இது எங்கே அதிகமாக தேவை இருக்கும் அப்படின்னா, அதிகமான எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய, இப்போ இபி ஆஃபீஸ் இல்லைனா டிஃபென்ஸ் செக்டாரில் ரேடாரில் இருந்து அந்த பொருட்களை பாதுகாக்கிறது, கவர் பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்த முடியும். ஸோ தட்ஸ் த ரீசன் இட் வாஸ் மேட். சரியா? ஐ ஹோப் யூ பீப்புள் காட் இட். தென் 7th நியூஸ் வந்து லிங்கராஜ் டெம்பிள். ஸோ ஒடிசா கவர்மெண்ட் இதுக்கான ஸ்ட்ரக்சரல் கிட்டத்தட்ட 350 years ஓல்டு ஒன்,
இதுக்கான ஸ்ட்ரக்சரை வந்து லைக் சேஞ்சில் ரெனோவேட் பண்ணுறதுக்கு ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. பட் that is not important for you people. You people have to study art and culture category. Don't see as a religion. So it's an art and architecture category we have to see. So architecture category நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா you people know shikaras. அது நீங்கள் ஒடிசாவோட இட்ஸ் அ சப் மாடல், ப்ரொவின்ஷியல் மாடல் கேட்டகரியில். இல்லைனா சப் ஸ்டைல் ஆஃப் நகரா ஸ்டைல். நீங்கள் தியோல் மாடல், நீங்கள் இந்த ஷிகாராவை நார்மல் ஷிகாராஸ் வந்து இட் வில் லைக் கர்விலீனியர் மாடல் இருக்கும். இது வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அப்புறம் மேலே போய் கர்வ் ஆகுது. ஸோ அதர் நகரா ஸ்டைலில் இருக்கக்கூடிய நம்ம சதர்ன் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய ஆர்கிடெக்சர்ஸ் ஆர் லைக் விமானா, அப்படி இப்படி கோன் ஷேப்பில் மேலே போகுதா, அது விமானான்னு பேர். இது நார்தர்ன் சைடில் ஆர்கிடெக்சரில் வி ஸ்டடிட் ரைட், அப்படியே கர்ப்பகிரிகா மேலே, கர்ப்பகிரிகான்னா தெரியும் இல்லையா, த சென்டர் பார்ட் வேர் டைட்டி வில் பி பிளேஸ்ட். ஸோ அந்த சென்டர் பார்ட்டில் இருந்து மேலே போகும்போது இட் வில் பி ஸ்ட்ரைட். இந்த ரேகா தூலா அப்படின்றது ஆக்சுவலாக இப்படி போகாது, இந்த அனிமேஷனில் போட்டிருக்க நீங்கள் பார்க்காதீங்க, இங்கே இதுதான் கரெக்ட். ஸ்ட்ரைட்டாக போயிட்டு மேலே போய் இப்படி வளையும். ஸோ அதான் நகரா ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்தே லைக் இப்படி சரிஞ்சு வரும். தட் இஸ் ஷிகாரா, நார்மல் ஷிகாராஸ். இது வந்து சப்ஸ்டைல் ஆஃப் நகரா ஸ்டைல். அப்போது இது ஒடிசா ஸ்டைல் அப்படின்றப்போ தியோல் மாடல், ரேகா தியோல் மாடல்னு பேர். தட்ஸ் ஆல். அப்புறம் இது பக்கத்தில் யூ பீப்புள் கேன் சி மண்டபாஸ். நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னா சதர்ன் ஸ்டேட்ஸில் மண்டபாஸ்னு சொல்லுவோம். அது அதுக்கு மேலே எல்லாமே சின்ன சின்ன ஷிகாராஸ் வில் பி பிளேஸ்ட். மெயின் டயட்டி வில் பி பிளேஸ்ட் இன் தி கர்ப்பகிரிகா. இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஜெகநாத் பூரி டெம்பிளும் இந்த டெம்பிளை கட்டினவங்களும் கங்கா ரூலர்ஸ்னு பேர். அந்த ஒடிசாவில் இருந்த லோக்கல் ரூலர்ஸ் கங்கா ரூலர்ஸ்னு பேர். லைக் அதோட டைனஸ்டி எடுத்திங்கன்னா சோமவம்சி டைனஸ்டி. தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். கங்கா ரூலர்ஸ் தட் இஸ் அன் ஆஃப். சரியா? இந்த ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சரில் நகரா ஸ்டைல்ஸ் அதோட சப் கிளாஸ் படிச்சுக்கோங்க. பம்ஷனா, ஸோ இதெல்லாம் ஐயா ரேகா பிரசாத் இதெல்லாம் படிச்சுக்கோங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். So that's all about today's current affairs. Now the time for the MCQ. So daily current affairs MCQ 19th August 2020. First question. Consider the following statement with about partial credit guarantee scheme 2.0 are correct. So statement number 1, as a part of Atmanirbhar initiative to cover the primary market issuance of bonds, commercial papers by NBFCs, HFCs and microfinances institution with high credit ratings. Statement number 2, the center provided 20% first loss sovereign guarantee to public sector banks for purchase of bonds and commercial papers. Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 2, which of the following statements are correct about the commercial paper, that is C paper, CP paper? Statement number 1, the most of the commercial paper investors are from the banking sector, individuals, corporates and incorporated companies, non-resident Indians and foreign institutional investors. Statement number 2, no limitations on the commercial paper market apart from the least size of the note. However, the size of one issue and each lot should not be less than 1 crore and rupees 5 lakhs respectively. Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Third question, consider the following statements about the green corridor. Statement number 1, a green corridor is a demarcated, cleared out special road route created for an ambulance that enables retrieved organs meant for transplant to reach the destination hospital. Then statement number 2, the requisite regulatory procedures and coordination was carried out with National Organ and Tissue Transplant Organization. Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 4, in regard to Ganga river, which of the following statements are correct? Statement number 1, a major part of the delta is a low-lying swamp which is flooded by marine water during high tide.
Statement number 2, Kali river, it is the tributary of Ganga river. It is known as the Sarada after it reaches the plains near the Tanakpur. Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 5, in context to initiatives taken to clean Ganga, consider the following statement. Statement number 1, National River Ganga Basin Authority. It was formed by the Government of India in the year 2009 under Section 3 of Water Prevention and Pollution Control Act 1974. Statement number 2, Clean Ganga Fund for cleaning up of the Ganga, setting up of waste treatment plants and conservation of biotic diversity of the river. Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 6, which of the following statements are correct about Death Valley? Statement number 1, Death Valley is a desert valley in the eastern California in the northern Atacama Desert bordering the Great Basin Desert. Statement number 2, moisture moving inland from the Pacific Ocean must pass eastward over the mountains to reach the Death Valley. Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 7, which government recently awarded the contract for Badbooth project, that's a barrage. Options are A, Bengal, B, Gujarat, C, Tripura, D, Bangladesh. Question number 8, in context to Hills of Fish, consider the following statement. Statement number 1, it is a very popular and sought after food fish in the Asian continent. Statement number 2, the fish contributes about 12% of the total fish production and about 1.15% of the GDP in West Bengal. Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 9, consider the following statement about International Solar Alliance. Statement number 1, this is in line with India's intended nationally determined contribution target to achieve 100 gigawatt grid connected solar power plants by the year 2022. Statement number 2, the Assembly of ISA is the apex decision making body which comprises representatives from each member country. Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 10, in regard to Gothic architecture, which of the following statements are correct? That is Indo-Gothic. Statement number 1, Victoria Terminus Station is the best example of Gothic architecture. Statement number 2, Britishers used red sandstone and coarse limestone as a main building material. Options are A, one only, B, two only, C, both, D, neither. So that's all about today's current affairs and MCQ students. Hope you people answered. Thanks a lot for joining with us.